ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா? நீங்கள் ஒரு கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஒரு காலோ மெசேஜோ உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு கட்டாயம் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி மார்னிங் டைம் ஆகும் வீடியோ எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கமெண்ட் பாக்ஸில் யாரும் கேட்க வேண்டாம் என் வாய்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு. ஓகே, consciousness, okay, creativity, comparison, fool, existence, lovers, okay, rebirth, okay, inner voice, thunderbolt, participation, success, moment to moment. So bottom of the deck, outsider. Very good. Hanged man. Three of Swords, Page of Cups, Justice, Queen of Pentacles, Five of Wands, Knight of Cups, Sun, Ace of Swords, Wheel of Fortune, Ace of Wands, Eight of Swords. Okay, thank you universe. ஓகே, ஸோ இன்றைக்கி வெளியில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு மீன்ஸ் உங்களுக்கு எஃபர்ட் கொடுக்குறதுக்கு அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாச்சு. இந்த ஒரு பர்சனுக்கு மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக கேர் பண்ணிட்டு உண்டு. இவருக்கு ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு.
ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் கேர் எடுத்து பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் கேர் எடுத்து பார்த்துட்டீங்க. தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்க வேண்டிய எஃபோர்ட் கொடுத்து தழுந்த உங்களுக்கு. ஓகே, இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னா ஒரு ஒரு சைடு மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரிலேஷன்ஷிப்புங்கிறது 2 சைடும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். ஒரு சைடு மட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சர் ஏற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சைடோட பர்சன் மட்டும் முடிவு பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ கிடைக்காது. அப்போஸ் இருக்கிற பர்சனும் சேமாக ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டே கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வரும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அதனால் உங்களால் முடியாத ஒரு எஃபர்ட் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் டயர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. வேறு வழி இல்லை, உங்களுக்கு எமோஷ்னலி பயங்கர கனெக்டட் தான். மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை நீங்கள், பட் வேறு வழி தெரியல உங்களுக்கு. ஸோ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு உண்டு, சேசிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிய வைக்கிறதுக்கு, எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கு எல்லாம் புரிய வச்சாச்சு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, பேசுகிறதுக்கும் ஒன்றும் இல்லை, புரிய வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது கொள்ளலாம். புரிய டைம் புரியட்டும், வரக்கூடிய டைம் வரட்டும், இனி எல்லாம் வந்து இறைவன் பார்த்துக்கட்டும். ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கடந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறது. எனக்கு இனி ஸ்ட்ரென்த் இல்லை. எனக்கு இனி எல்லாம் நடக்கிற போல் நடக்கட்டு, எல்லாம் இறைவன் பார்த்துக்கூட சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. எமோஷ்னலி கனெக்டட் தான், மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை நீங்கள். பட் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது, சேசிங் பண்ணுறதுலாம் டோட்டலாக ஸ்டாப் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு, இந்த ஒரு போஸ்ட்டை மறுபடியும் நீங்கள் தேடி போனதுக்கான ஒரு ரீசன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போர்ஷன் கூட உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. உங்கள் லைஃப்பில் எத்தனையோ போர்ஷன்ஸ் வந்து போய் நின்றுருக்கலாம். பட் எத்தனையோ ரிலேஷன்ஷிப்பை தாண்டி நீங்கள் வந்திருக்கலாம். பட் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகாத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி, ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் இவருக்கு கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு ஒரு சோல் லெவலில் ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் வெளியே என்ன தான் இவங்க காட்டிக்கிட்டாலும் இவரோட கேரக்டர் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே மனசில் இல்லை. இந்த பர்சனை ஸ்நேகிக்கிறாங்க, என் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, என் மேலே என்ன லவ் பண்ணிக்கிறாங்க. பட் இவரோட பார்வைகள் வேறு மாதிரி இருந்தாலும் பட் இவரோட சோல் லெவலில் உங்களுக்கு இவரை பற்றி சில விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இது வரைக்கும் யாருக்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு சோல் டு சோல் லெவல் ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு இல்லை. பட் இவர் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ இந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு கண்டிஷன் எனக்கு லைஃப் லாங் வேணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு உண்டு. ஓகே, இது வரைக்கும் நமக்கு யாருக்கிட்டையுமே நமக்கு எத்தனையோ ரிலேஷன்ஷிப் தாண்டி நம்ம வந்திருக்கலாம். பட் இது வரைக்கும் நமக்கு வந்து போன ரிலேஷன்ஷிப்பில் இது கொஞ்சம் ஸ்பெஷலாக நமக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு என்னோட சோல் லெவல் எனக்கு இந்த ஒரு கண்டிஷன் எனக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு லைஃப் லாங் வேணும். அதுக்காக தான் நீங்கள் இந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்தது. பட் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்ததுனால உங்களுக்கு ஒரு வழி தெரியல. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு உண்டு. உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு ஒரு சோல் டு சோல் லெவலில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. மைண்டு டு மைண்ட், ஹார்ட் டு ஹார்ட் அட்டாச்ட் ஆகும் நீங்கள். ஓகே, ஒரு சோல்மேட், ஒரு ட்வின் ஃப்ளேம் அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு இவருக்கும். ஓகே, ஏதோ ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து உங்களோட ஏஜ் கம்மியான பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் அவங்களோட கம்மியான ஏஜில் இருக்கலாம். ஓகே, இவர் உங்கள் லைஃப்பில் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஓகே, லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ரு ஆகிட்டு உண்டு. பல தடவை ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுருக்கலாம். அப்படின்னா க்ரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போஸ்டரோட எனர்ஜி கேட்டிங்கன்னா, ஓகே இவருக்கு ஆக்சுவலி இவரும் டோட்டில் ஒரு ஸ்டக் ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டரோட பார்வையில் ஆக்சுவலி நீங்கள் எதனால் இந்த ஒரு போஸ்டரை கரண்ட் சுச்சுவேஷனில் சேசிங் பண்ணல, உங்களுக்கு டயர்ட் ஆகிட்டு உண்டு, உங்களுக்கு ஒரு வழி தெரியல. இதுக்கு மேலே நான் என்ன எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு, இதுக்கு மேலே இனி எனக்கே ஸ்ட்ரென்த் இல்லை, இனி எனக்கு இதில் கிடந்து போராட எனக்கு உயிர் இல்லை, என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒதுங்கிட்டு உண்டா. அப்போ இவர் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு பர்சனை வெளியே தாங்கலை, கால் பண்ணலை, மெசேஜ் பண்ணலை, நீங்கள் சேசிங் பண்ணலை.
அப்போ நீங்கள் இந்த பர்சனை மறந்துட்டீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு இவர் திங்க் பண்ணுறாரு. ஓகே. ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு இந்த பர்சன் உங்களை தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஓகே. சரி, நமக்கு இந்த கார்டு பார்க்கணும் தெரியுது பாருங்கள். ஓகே. இந்த ஒரு பர்சன் ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு கேட்டுக்கு வெளியே நின்று பார்த்துட்ருக்குது. ஓகே. ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களை பார்க்குறாங்க. அப்போ இவருக்கு அது ஃபீல் ஆகிட்டோன்னே நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து அவைலபிள் இல்லை, இப்போ மறந்துட்டீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு இவர் திங்க் பண்ணுறாரு. பட் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டல. இவர் இவர் நினச்சா இந்த கேட் ஓப்பன் பண்ணி உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. மேபி நீங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க நீங்கள் இந்த போர்ஷனை பிடிச்சி எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே. உங்களுக்கு இதுக்கு மேலே வழி தெரியல உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒன்லி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு, இல்லைங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு. அப்போ இவர் அதை பார்த்துட்டு இவர் நினைக்கிறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் சேஞ்ச் ஆகிட்டு, அவங்க ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு முன்னாடி மாதிரி அவங்க எல்லாம் மாறிட்டாங்க. இனி நம்மளும் அங்கே போயாச்சுன்னா நம்ம நேம் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் கழிஞ்சு போயிடும். நம்மளை ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறங்க, நம்ம ஆக்சுவலி ஒரு ஹை வைப்ரேஷன் ஆகும். நம்மளை ஒருத்தவங்க இக்னோர் பண்ணுறதுங்கிறது அது ஒரு சாத்தியமான விஷயமே கிடையாது. பட் ஆக்சுவலி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. நீங்கள் இவர் எப்போ வந்து ஹஸ்பண்ட் பண்ண சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. பட் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட்டில் என்னென்னா, ஓகே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டீங்க, இனி இவர் ஹஸ்பண்ட் பண்ண மாட்டீங்க, இனி இவர் எங்கோட்டு வந்தாச்சுன்னா இவரோட நேம் கெட்டு போயிடும் இவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. பட் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணாமலாம் கிடையாது, மிஸ் பண்ணுறாங்க. ஓகே. மேபி நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் ரூல் அப்ளை பண்ணுறீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே. மேபி நோ கான்டாக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. நோ கான்டாக்ட் ரூல் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நமக்கு உண்மையான லவ்வாக இருந்தீங்க ஒரு 1 மந்த் 2 மந்த் ஒரு 3 மந்த் உண்மையான லவ்வாக இருந்தீங்க கட்டாயம் அவங்க தேடி வந்துடுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கு பல தடவை இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆஃபர் கொடுக்கறதுக்கு, இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு கம்பேர் பண்ணிட்டு மேபி ஒரு பர்சனை கூட உங்களை வச்சு கம்பேர் பண்ணிட்டு உண்டுலாம், இல்லைங்க ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் கூட கம்பேர் பண்ணிட்டு உண்டு. இவர் பல தடவை உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கூட கம்பேர் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அது என்ன விஷயம் உங்களுக்கு தான் மனசிலாகும். ஓகே. தென் இவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன் ஆகும். ஓகே. ஆளுக்கு ஆளோட காரியம் இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு ஆளோட லைஃப் இம்பார்ட்டன்ட், ஆளுக்கு ஆளோட லைஃப்பில் சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட். ஆள் வந்து யாருக்கும் என்ன சொல்கிறது, யாருக்கும் பிடி கொடுக்காத ஒரு பர்சன் ஆகும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணணும். அவருக்கு லைஃப்பை அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்குள்ளே கழிவு அவருக்கு உண்டு. ஓகே. அவருக்கு ஒரு கோல் உண்டு. அந்த கோல் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் அவருக்கு ஒரு கோல் உண்டு. அந்த கோலை செட் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவரோட ட்ரீம். ஆக்சுவலி ட்ரீமராக இருக்கலாம் அந்த ஒரு பர்சன். ஓகே. இவங்களுக்கு ட்ரீம்ஸ் உண்டு. நம்ம எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நம்ம லைஃப் இந்த மாதிரி போயிட்டுருக்கணும், அந்த மாதிரி போயிட்டுருக்கணும், நம்ம சாதிக்கணும். ஸோ இவங்களுக்கு சில ட்ரீம்ஸ் உண்டு. அப்போ இவர் போகக்கூடிய பாதையில், இவர் அந்த ட்ரீமை தேடி போகக்கூடிய பாதையில் இவர் சில தப்பு பண்ணலாம். ஓகே. பட் இவரோட தப்பை நீங்கள் இவர்கிட்ட சொல்லி மனசிலாக்கலாம். நீ வந்து தப்பு பண்ணுற, நீ போகிற பாத் ராங், நீ என்ன கஷ்டப்படுத்துகிற, ஹர்ட் ஆக்குற, இதனால் நீ ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவேன். ஸோ சில விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்து மனசில் ஆக்கியிருக்கலாம். பட் என்ன ஒரு பர்சன் நீ சொல்கிறது சரி கிடையாது, எனக்கு நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீ ராங்கு, நான் தான் கரெக்டுன்னு இவர் பல தடவை சொல்லிட்டு உண்டு. ஓகே. ஐ டோன்ட் கேர், எனக்கு என்னோடய லைஃப்பை பார்க்க தெரியும், என்னை யாரும் கேர் பண்ணிக்க வேண்டாம், எனக்கு என் லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் தெரியும், நீ எனக்கு நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டாம், எனக்கு என் லைஃப்பை பற்றி எனக்கு சிந்திக்க தெரியும். இவர் பல தடவை இந்த மாதிரி தான் சொல்லிட்டு உண்டு. நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் போகிற தப்பு, இவருக்கு பல தடவை நீங்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம். நீ தப்பு பண்ணுற, நீ உன்னை சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ திருத்திக்கோ, நீ என்ன ஹர்ட் ஆக்குறா, நீ பண்ணுற விஷயம் என்ன ஹர்ட் ஆக்குது, ஸோ ஒன்றால் நான் கஷ்டப்படுறேன். நீங்கள் பல தடவை இவருக்கு ஒரு கொடுத்துருக்கலாம், ஒரு இன்டிமேஷனுக்கு கொடுத்துருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பண்ணுறது எனக்கு கரெக்டு, நான் பண்ணுறது கரெக்டு, நான் யாருக்கும் பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு என்னோடய ட்ரீம் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய கோல் இம்பார்ட்டன்ட்,
நான் யாருக்கும் எனக்கு நான் எதுக்கும் அடிக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் கிடையாது. இவர் சொல்லியிருக்கலாம் அவர்கிட்ட. ஓகே ஓகே. பட் என்னதான் ஆளும் ட்ரீமை தேடி போயிட்டு ஒரு ட்ரீமை தேடி போயிட்டு இருந்தால் அந்த கோலை தேடி போயிட்டு இருந்தாலும் மூவ் ஆன் ஆகிட்டாங்களான்னு கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டிല്ല. அவங்க മെമ്മറിയിൽ സ്റ്റക്ക് ആയിട്ടുണ്ട്. ഓക്കെ, ഫിസിക്കലി മൂവ് ഓൺ ആയിട്ടുണ്ട്, മെൻ്റലി മൂവ് ഓൺ ആയിട്ടില്ല. ஓகே. பட் இந்த ஒரு செப்பரேஷன் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் சேசிங் நீங்கள் பல தடவை இந்த ஒரு போர்ஸனை நீங்கள் வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு, இவரை வந்து திருத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் டயர்ட் ஆகிட்டு நீங்கள் அதை விட்டுட்டு உண்டு. சரி போ, என்னால் போய்க்கோ, இனி எனக்கு கழிவில்லை, நீ உன் லைஃப்பை நீயே பார்த்துக்கோ, என்னை விட்டு நீங்கள் டோட்டலி ஸ்டாப் ஆகிட்டு. ஓகே, அது இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. இவரை தாங்கிறதுக்கோ இவருக்கு எஞ்சுறதுக்கோ இவருக்கு பின்னாடி திரியறதுக்கோ யாரும் இல்லை. ஸோ அதனால் இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இந்த ஒரு பர்சனுக்கு மேபி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு, உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு, டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிட்டு. இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிறதுனால இவருக்கு வேறொரு ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லை, நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் இல்லைன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா இவர் டோட்லி இந்த உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பில் டோட்லி ஸ்டக் ஆகிட்டோம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு ஃபீல் ஆகுற மாதிரி இவருக்கும் ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு ஃபீல் ஆகுது. ரொம்ப டீப்பாக ஒரு டெப்த்தாக ஒரு கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. சம்டைம் இந்த ஒரு பர்சன் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டாலும், ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டாலும், எத்தனையோ நாளும் நீங்கள் ரெண்டு பேரும் காண்டாக்டே இல்லாமல் இருந்தாலும் அவரோட தாட்ஸு, அவரோட ஃபீலிங்ஸ், அவரோட எமோஷன்ஸ், அவரோட எனர்ஜி இங்கே உங்களுக்கு மனசிலாகும். ஓகே, அதே மாதிரி சேம் சுச்சுவேஷன் அவருக்கும் அங்கே மனசிலாகும். நீங்கள் மூவ் ஆன் ஆகுறீங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகுறீங்க, அது ஆப்போசிட்டுக்கு மனசிலாகும். ஓகே, அப்போ பல தடவை ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வாழ்ந்துட்டுருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லையும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஒரு சோல் லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இவருக்கு இப்போ ஒரு பல நாட்கள் இவர் ஸ்டக் ஆகிட்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல நாட்கள் ஸ்டக் ஆகிட்டு. இவர் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், மைண்டை டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. மேபி எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், பட் இவரால் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை இவர். ஏன்னா இவர் எத்தனையோ தூரம் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு தள்ளினாலும் இவருக்கு சோல் லெவலில் இவருக்கு ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிட்டு. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகாத ஒரு சோல் லெவல், ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஓகே, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனுங்கிறது ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு அபூர்வமான ஒரு கனெக்ஷன் ஆகும். ஓகே, அது ஒரு ஃபீல் ஆகிட்டு இவருக்கு. அப்போ இவருக்கு ஒரு பல நாட்கள் ஸ்டக் ஆகிட்டு. எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சனை மூவ் ஆன் ஆக முடியலை, எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சனை மறக்க முடியல, நீ எத்தனையோ தூரம் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வேணும்னு அவாய்ட் பண்ணாலும் எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சனை பற்றின தாட்ஸ், இந்த ஒரு பர்சனை பற்றின திங்கிங், ஏன் என்னோட ஹார்ட் இந்த ஒரு பர்சனை பற்றி பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குது. எனக்கு இது வரைக்கும் என் லைஃப்லலாம் ஒரு பர்சன் நான் வேண்டான்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தூக்கி எறிஞ்சிட்டு நான் போயிடுவேனே. பட் ஏன் எனக்கு எத்தனையோ தூரம் செப்பரேஷன் ஆனாலும் இந்த ஒரு பர்சனை மட்டும் என்னால் ஏன் மூவ் ஆன் பண்ண முடியல. என் ஹார்ட் இந்த ஒரு பர்சனை பற்றி எனக்கு நல்லதாக சொல்லி கொடுக்குது. இந்த ஒரு பர்சன் பயங்கர கிஃப்ட் ஆகணும் அப்படின்னு இவர் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, அப்போ இவர் பல நாட்கள் ஸ்டக் ஆகிட்டு மூவ் ஆன் ஆக முடியும். பட் இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ சில ரியலைசேஷன் வந்துட்டு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்லி நீங்கள் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் சேசிங் பண்ணது ஸ்டாப் பண்ணிட்டுல அதனால். ஓகே, அப்போ இவருக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு இந்த ஒரு பர்சனுக்கு கொஞ்சம் ரியலைசேஷன் வந்துட்டு. என்னென்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது விதியானு. ஓகே, ஒன்னையும் சேர்த்து வச்சது விதியானு. நீ என் லைஃப்பில் வரணும், நான் உன் லைஃப்பில் வரணும்னு ஆல்ரெடி எழுதியிருக்கு போகல. ஸோ அதனால தான் ஒன்றை விட்டு எத்தனையோ தூரம் நான் ஓட நினச்சாலும் என்னாலே முடியலை. பட் அவருக்கு தெரியும். ஓகே, இவருக்கு என்ன இருந்தாலும் தெரியும், நீங்கள் வந்து இவரை விட்டு மூவ் ஆன் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து இவருக்கு சோல் லெவல் அது இவருக்கு ஃபீல் ஆகும். ஃபிசிக்கலாக இவர் உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஒரு ஃபியர் இருந்தாலும் இவருக்கு சோல் லெவல் இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். எப்போ வந்தாலும் நீங்கள் ஆஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் இந்த பர்சனை மூவ் ஆன் ஆக மாட்டீங்க, இவங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்க. இவருக்கு சோல் லெவல் இவருக்கு ஃபீல் ஆகும். பட் என்ன இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது நீங்கள் டோட்டலாக சேசிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுனால ஃபியர் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட சில கேரக்டர்ஸ் இவருக்கு ஆக்சுவலி நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இவர்கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே ராங்கான ஒரு கேரக்டர்.
இவர் யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார், அவருக்கு இவர்னால யார் கஷ்டப்பட்டாலும் ஃபீல் பண்ண மாட்டார். அப்போ சில ராங்கான கேரக்டர்ஸ் இந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஒரு செப்பரேஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ஆக்சுவலி தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் ஆகும். நீங்களும் அந்த ஒரு பர்சனும் சேரணுங்கிறது விதியானு. ஓகே, உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சது விதி தான். ஓகே, அப்போ இவர்கிட்ட இருக்கிற ஒரு பேட் கேரக்டர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டுருக்கலாம். இங்கே பல தடவை சொல்லி புரிய வச்சுருக்கலாம். ரிலேஷன்ஷிப்புங்கிறது 2 பேரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், இந்த ரிலேஷன்ஷிப் பட் நீ எனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறேன். பட் ரிலேஷன்ஷிப்புங்கிறது 2 பேர் நம்ம லைஃப்பில் காசு சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், கோல்ஸ் இருக்கலாம், ட்ரீம்ஸ் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நமக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கு லைஃப்பில் நான் ஏதோ ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய டைமில் நீ என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசினா எனக்கு அது ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடு, ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, நிறைய டைம் நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் ஐ டோன்ட் கேர், എനിക്ക് நான் தான் இம்பார்ட்டன்ட், എനിക്ക് ലൈഫ് ഇമ്പോർട്ടൻറ്റ്, എനിക്ക് സക്സസ് இம்பார்ட்டன்ட். இவர் போயிட்டுண்டு. அப்படி போயிட்டுன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் சேஞ்ச் ஆகுறாங்க நம்ம சொல்லலாம். டவர் மூமெண்ட் ஆக்சுவலி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம யாரையுமே திருத்த முடியாது. ஓகே, யாரையுமே திருத்த ட்ரை பண்ணாதுங்க. அப்படி யாரையாவது திருத்த நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க, டிப்ரெஷன் ஆகுவீங்க, டவுன் ஆகுவீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, யாரையுமே திருத்த ட்ரை பண்ண முடியாது, ட்ரை பண்ணாதுங்க. விட்டுடுங்க, ஃப்ரீயாக விட்டுடுங்க. இது யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. நம்ம திருத்த போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே ரிலேஷன்ஷிப்பு இன்னும் நம்மளை கையை விட்டு போயிடும். ஓகே, எதுக்கு அவங்கள திருத்த போகிறோம், அவங்கள சேஞ்ச் ஆக போகிறோம் சொல்லிட்டு எதுக்கு அவங்களோட 24/7 இந்த பர்சன் எப்படி நான் திருத்துவேன், இவங்க எப்போ திருந்துவாங்கன்னு 24/7 திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, பைத்தியம் பிடிச்சு ஒரு இலூஷனுக்குள்ளே கடந்து வெளியே வர முடியாமல் எதுக்கு கஷ்டப்படுறீங்க? எப்போவுமே இங்கே யாரையுமே நம்மளால் திருத்த முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடணும். எஸ், இந்த ஒரு பர்சனை நான் என்னால் முடியத்தக்க எஃபர்ட் கொடுத்துட்டேன், பட் என்னால் முடியலை, நீ பார்த்துக்கோ. இனிமேல் என்ன நமக்கு தெய்வம் நினச்சா திருத்த முடியும். ஓகே, யூனிவர்ஸ் நினச்சி இங்கே முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, தெய்வத்தால் மட்டும்தான் இந்த ஒரு போஸ்டரோட சில போஸ்டர்ஸை திருத்த முடியுமே தவிர நம்மளால் திருத்த முடியாது. அது டிவியில் சினிமாவில் காட்டலாம், அது ஒரு 4 hours மூவி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூவி ஏன்னா அதுக்கு அங்கே காசு கிடைக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ட்ராமாவை பார்த்துட்டு நிஜத்தில் இந்த ஒரு போஸ்டரை திருத்தலான்னு ட்ரை பண்ணுறது நடக்காத விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் டவுன் ஆகி போயிடுவீங்க. நீங்கள் இவங்களை திருத்த போகிற, இவங்களை காப்பாற்ற போகிற சொல்லிவிட்டு நீங்கள் டவுன் ஆகி போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு முயற்சியை மட்டும் காய விட்டுருங்க. நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்நேகம் உண்மை, உங்களோட காதல் உண்மைனா தெய்வத்தை நம்பி ஒப்படைங்க. ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் கிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிடுங்க. அது தெய்வம் அதுக்கான நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறீங்க, தெய்வம் அதுக்கான விஷயத்தை எடுத்து அது தெய்வம் ஒர்க் பண்ணட்டும். நீங்கள் சைலண்ட் ஆகிடுங்க. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி சரண்டர் பண்ணலைங்க, நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள். ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் திருந்துறது மாதிரி சுச்சுவேஷன் யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஒரு பர்சனோட ஈகோ டெத் ஆகிற மாதிரி, இவரோட கேரக்டரில் சேஞ்சஸ் வர மாதிரி, இந்த உங்களோட வாலிபத்து மனசில் ஆகிற மாதிரி சில சுச்சுவேஷன் இந்த ஒரு யூனிவர்ஸ் இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய மாதிரி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பி கிடையாது. இவருக்கு பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் உண்டு. ஏன்னா என்ன சொல்லுது, இவருக்கு பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் உண்டு. ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் இப்போ நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. ஓகே, அந்த ப்ராப்ளம் யூனிவர்ஸாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்த ப்ராப்ளமாக இருக்கும். அது ஃபினான்ஷியலி இருக்கலாம், கெரியரில் இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி வைஸ் இருக்கலாம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம். டோட்லி இவர் போகிற இடம்லாம் இவருக்கு ப்ராப்ளம் தான். பட் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இவரை கேர் பண்ணிக்கிறதுக்கும், இவருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்கும், இவரை ஹீல் பண்ணுறதுக்கும் யாருமே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் அனுபவிக்கிறாங்க. ஓவர் திங்கிங் நம்ம சொல்லலாம். ஒரு மனுஷன் எப்போ ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்போவே அவனுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் நம்ம நினச்சிக்கலாம். இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ரொம்ப சக்ஸஸ் பண்ணணும், நம்ம நினைக்கிற விஷயங்களை அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு மைண்ட் பீஸாக இருக்கணும். ஓகே, மைண்டு பீஸாக இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இவரே கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஓவர் திங்கிங்காக பண்ணிடும். அப்போ ஓவர் திங்கிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் வந்துடும், பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், பதட்டம் வந்துடும், டென்ஷன் வந்துடும், போர்டன் வந்துடும். ஸோ எதுவுமே நமக்கு அட்ராக்ட் பண்ண முடியாது.
ஓகே. அதே மாதிரி இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு மென்டல் கான்ஃப்ளிக்ட். ஏன் நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன் நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்குது. ஏன் நம்ம எந்த பக்கம் போனாலும் நமக்கு வந்து சரியில்லை, எல்லா சைடும் நமக்கு நெகட்டிவாக இருக்குது. எவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினச்சாலும் நமக்கு எங்கே பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்குது. எந்த சைடு பார்த்தாலும் நமக்கு பிளாக் ஆகுது. இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் ஆக்சுவலி இந்த டவர் மூமெண்ட்டுங்கிறது யூனிவர்ஸாகவே கொடுத்த ஒரு டவர் மூமெண்ட்டாக ஆக்சுவலி நீங்களும் இவங்களும் சேரணுங்கிறது யூனிவர்ஸ். ஓகே, யூனிவர்ஸ் ஆல்ரெடி போட்ட பிளான். பட் உங்களை கொஞ்சம் கூட மனசிலாக்காமல் உங்களை வந்து கஷ்டப்படுத்தினால தான் கரண்ட் சுச்சுவேஷன் டவர் மூமெண்ட் யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து கொடுத்துட்டு உண்டு. மேபி நீங்கள் வந்து இறைவன்கிட்ட நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணலாம், இல்லைங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம், மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ட்ரை பண்ணலாம். ஏதோ உங்களோட ப்ரேயர் ஓகே இந்த ஒரு பர்சனை சேஞ்ச் ஆக்க நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இவருக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பயங்கர சுச்சுவேஷன்ஸ் ஃபுல்லாக ராங்காக இவருக்கு லைஃப்பில் போயிட்டுருக்குது. பட் இந்த ராங்கான சுச்சுவேஷன் இவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ சரி பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை. ஓகே, அப்போ இவர் ஓவர் திங்கிங் பண்ணி நான் எங்கே நிம்மதியை தொலைச்சேன், நான் எங்கே பீஸை தொலைச்சேன், என்னை யாரும் ஹேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் சரி என்னை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்கிட்ட சண்டை போடுறாங்க, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா, நேற்று வரைக்கும் எல்லாருமே நம்மக்கிட்ட பாசமாக இருந்தாங்க, இன்றைக்கி எல்லோரும் எனக்கு ஆப்போசிட்டாக மாறுறாங்க, எல்லோரும் என்னை காயப்படுத்துகிறாங்க, நான் இருக்கிற சுச்சுவேஷன் தினமும் என்ன எல்லோரும் ஹர்ட் ஆக்குறாங்க. ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இவரை ஹீல் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை. அதனால் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு இப்போ தான் உங்களோட வேல்யூ என்ன வர்த் என்னன்னு മനസ്സിലായിട്ടുണ്ട്. நான் சொன்னேன்ல இவர் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிட்டுண்டு. இப்போ ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. எஸ், எனக்கு அந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகும். அது எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட் ஆகும். ஏன்னா நான் எத்தனையோ டவுனாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஹெல்ப் பண்ணாங்க, என்னை திருத்த ட்ரை பண்ணாங்க. பட் நான் அந்த ஒரு பர்சன் அந்த டைம் கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணல. அதுக்காக தான் அதனால தான் இன்றைக்கி என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத்தாகி போனது போகட்டும், பட் இதில் ஒரு ரீபர்த் வேணும், மறுபடி இது ஒரு ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒரு பர்சன். ஓகே, பட் இவருக்கு இவரோட சோல் நீங்கள் நினைக்கலாம் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் பண்ணுற ப்ரேயர்ஸ் கட்டாயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் சொல்லுங்கள் இறைவனுக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களோட கிராட்டிடியூட் உங்களோட ப்ரேயர்ஸ் இங்கே ஒர்க் ஆகுது நம்ம சொல்லலாம். ஏன்னா இவரோட சோல் இவருக்கு சில விஷயங்களை சொல்லி மனசிலாக்கி கொடுக்குது. ஓகே, நான் உனக்கு இந்த ஒரு பர்சன் உனக்கு ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, நீ இந்த பர்சன் உன் லைஃப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு கட்டாயம் வேணும். ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பர்சனில் மட்டும்தான் முடியும். எப்போவுமே நமக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் ஒரு மென்டல் பீஸ் வேணும். அது வரைக்கும் இந்த ஒரு பர்சனல் மட்டும்தான் கொடுக்க முடியும். போய் நீ ஒரு காலையில் ஒரு மெசேஜோ பண்ணணும், இவரோட சோல் இவரை புஷ் பண்ணுறது நம்ம சொல்லலாம். மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி സ്നേഹമുണ്ട്, കാരണം സിറ്റുവേഷനിൽ സ്നേഹമുണ്ട്. மேபி ஒரு காலையில் ஒரு மெசேஜோ பண்ணலாம். ஏன்னா ஆக்சுவலி இவர் பயங்கர பேர்டனாக இப்போ இவர் இருக்கார். பேர்டன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இவருக்கு லைஃப்பில் இப்போ ஒன்றும் ஓகே இல்லை, இவரை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லோரும் இவரை வந்து இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் இவருக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டு. ஸோ அதனால் இவருக்கு ஒரு பேர்டனாக இருக்குது. அப்போ இவருக்கு உங்ககிட்ட வந்து ஒரு 10 minutes ஸ்பேஸ் எல்லாத்தையும் கொட்டும் போது இவரோட ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகும். ஓகே, ஸோ அதனால் ஒரு சிலவங்களுக்கு இது வந்து கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதில் ஒரு சிலவங்களுக்கு ஓகே எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆக்சுவலி இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் இங்கே கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணாலும் அது இவருக்கு லைஃப்பில் திருப்பி கிடைக்கும் நம்ம சொல்லலாம். இவர் டோட்டலாக இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இவருக்கு லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்கு நம்ம சொல்லலாம். இவர் சேஞ்ச் ஆகிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு சில சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டும் நம்ம சொன்னோம். இவருக்கு மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு தாட் என்ன தெரியுமா, நான் இந்த ஒரு பர்சனுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும், நான் இந்த ஒரு பர்சனுக்கு கூட ஜஸ்டிஸ் நான் பிஹேவ் பண்ணல, இன்ஜஸ்டிஸாக பிஹேவ் பண்ணிட்டு எத்தனையோ தடவை அவங்க என்கிட்ட நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் நான் இவங்களுக்கு ஒரு மைண்டு கொடுத்துட்டில்ல, நான் இந்த ஒரு பர்சனுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். பட் இவர் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க எனக்கு ஓடி வந்து கால் பண்ணல மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லை.
அவர் ஓவர் திங்கிங் பண்ணி 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 அவர் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், மென்டல் கான்ஃப்ளிக்ட்லாம் அவர் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி இவருக்கு லைஃப் இவரோட கையிலே கிடையாது டோட்டலாக. இவர் இவரோட பட் இவருக்கு லைஃப் இப்போ ஓகே அல்ல. ஒரு ஒரு மனுஷனோட மைண்டில் பீஸ் இல்லை. அதனால தான் இவர் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலாக இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் இவருக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். நீங்கள் இவருக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு இவருக்கு தெரியும். ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு தெரியும். ஓகே, பட் எனக்கு தெரிஞ்ச மேபி இந்த ஒரு ப்ரோசஸ் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருக்கலாம். இந்த ஒரு செப்பரேஷனில் உங்களோட செப்பரேஷன், உங்களோட ஸ்நேகம் இவரை ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் பண்ணியிருக்கலாம். ஸோ இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக டிசைர் உண்டு. மேபி இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் எஸ் நான் என் லைஃப்பில் தப்பு பண்ணேன். ஓகே, அப்போ இந்த ஒரு செப்பரேஷன் நான் மனதை அதை அஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வலியை நான் அஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கரண்ட் சுச்சுவேஷனில் டவுனாக இருக்கேன். ஏன்னா நான் தப்பு பண்ணேன். எஸ் நான் அதை அஸ்பெக்ட் பண்ணிக்க ரெடியானேன். என் லைஃப்பில் நான் எந்த சுச்சுவேஷனில் வந்து அஸ்பெக்ட் பண்ண ரெடியானேன். இவர் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகும். மூமெண்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. இப்போ நான் கஷ்டப்பட வேண்டிய ஒரு டைம் போல், இப்போ நான் தனியாக லோன்லியாக இருக்க வேண்டிய ஒரு டைம் போல், நான் லெசன் லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு டைம் போல். ஓகே, ஐ வில் அஸ்பெக்ட், நான் ஏற்றுக்கிறேன், எல்லா சுச்சுவேஷனை ஏற்றுக்கிறேன். ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு வலி வேதனை எல்லாத்தையும் நான் அஸ்பெக்ட் பண்ணி ரெடியானேன். மேபி ஒரு ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு. ஓகே, பட் இவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ஒரு போர்ஷனை செய்யணுங்கிறது விதியாங்க. ஓகே, அப்போ நமக்கு ஃபேவரபிளாக ஒரு டைம் வரும். இப்போ நமக்கு லைஃப்பில் என்றைக்கு நமக்கு சுச்சுவேஷனுங்கிறது நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. இன்றைக்கி நமக்கு ஒரு 2 or 3 months இல்லை ஒரு 6 months நமக்கு ஒரு பேடான சுச்சுவேஷன் இருக்குன்னா, நமக்கு லைஃப் லாங் அதே பேடான சுச்சுவேஷன் நமக்கு இருக்காது. பட் இந்த வீல் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபிளாக டேர்ன் ஆகும். நமக்கு பாசிபிளாக ஒரு டைம் வரும், ஃபேவரபிளாக ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைமில் ஆப்போசிட் எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி மாறும். சுச்சுவேஷன் டோட்லி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இவருக்கு லெசன் லேர்ன் பண்ண விடுங்க, சேசிங் பண்ணாங்க. நமக்கு சக்ஸஸ் இவருக்காக டைரக்ட்லி வந்துட்டு. ஓகே, தென் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஓகே, இல்லை ஒரு சிலவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். பட் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆனாலும் அது ஒரு ஸ்டேபிளான ஒரு கம்யூனிகேஷன் கேட்டால் கிடையாது. ஆக்சுவலி இப்போ இவர் உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு மெசேஜை பண்ணால் அதுக்கு காரணம் இவருக்கு ஓவர் போர்டன். இவருக்கு எப்படி உங்ககிட்ட வந்து கொட்டி தீர்த்து ஒரு 10 நிமிஷம் ஒப்பாரி வச்சுட்டாருன்னா இவரோட ப்ராப்ளம் சரியாகும். ஸோ அதனால கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, அது மற்றபடி இவர் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோ ஒரு கமிட்மெண்ட்டோ நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இவர்கிட்ட வந்து கிடைக்கணும். கட்டாயம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு ஃபேவரட் டைம் கரங்கி வரணும். ஸோ நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிராட்டிடியூட் சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். எப்போவுமே இவங்க யாரையுமே திருத்த ட்ரை பண்ணாதுங்க. எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும், நம்ம என்ன தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணாலும், என்ன தான் மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்ணாலும், நம்மளோட வைப்ரேஷன் ஹையில் இருக்கும்போது தான் எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம வைப்ரேஷன் லோவில் இருக்கும்போது அது அட்ராக்ட் ஆகாது, அது ஸ்டக்காகி நிற்கும். உங்கள் வைப்ரேஷன் ஹையில் வரும்போது தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பாசிட்டிவாக இருங்க, பீஸில் இருங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க, எனர்ஜி லெவலில் டவுன் ஆக்காதுங்க. அதனால நம்ம எல்லா வீடியோலையும் புஷ் பண்ணுறது. ஓகே, என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் எப்போ உங்கள் வைப்ரேஷன் ஹையில் வருதோ அப்போ தான் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். அது என்ன விஷயமா இருக்கட்டும், இப்போ கரியராக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த விஷயம் அட்ராக்ட் ஆகிறதா இருந்தால் கூட உங்கள் வைப்ரேஷன் ஹையில் இருக்கணும். நீங்கள் பயங்கர பாசிட்டிவாக இருக்கணும், பீஸாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் உங்கள் மைண்டுக்கு சேடோ டிப்ரெஷனோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதனால தான் உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் சேஞ்ச் ஆக்கிக்கோங்க, உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்கன்னு எல்லா வீட்டிலும் நம்ம புஷ் பண்ணுறது. ஓகே தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்ம மந்த் பார்க்கலாம். ஓகே, ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், August important, October important, November important, December important. Okay, then important date பார்க்கலாம். Sorry, angel symbols பார்க்கலாம். 111 important. Okay, 111 important, 555 important. 111 555 கண்டினியூஸாக பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 important, 2 important, 3 important, 5 important, 6 important, 8 important, 10 important, 11 important, 12 important, 19 important,
16 important. Four number important. Okay. April month important. October important. 10 number important. ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைனா ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.